வணக்கம் குடி டிவி மற்றும் குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு. இன்று நவராத்திரி 10வது நாள் விஜயதசமி. 9 நாட்கள் கடும் போர் புரிந்து மகிஷாசுரனை அழித்து துர்க்கையின் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள். யார் இந்த மகிஷாசுரன்? மகிஷாசுரன் என்பதுதான் நமக்குள் இருக்கும் அகங்காரம், பேராசை போன்ற துர்குணங்கள். இந்த தீய குணங்களை அழித்து துர்காதேவி நமது குண்டலினி சக்தியை சகசிராரத்திற்கு கொண்டு செல்லும் அற்புதமான நாள் இந்த விஜயதசமி. இதுதான் மகிஷாசுரனை துர்காதேவி அழித்ததாக சரித்திரமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றும் திரேதா யுகத்திலே ஸ்ரீராமன் ராவணனிடம் போர் புரிந்து வெற்றி அடைந்த நாள், ராவணன் மடிந்து வெற்றியை கொண்டாடிய நாள் இந்த விஜயதசமி ஆகும். இது தமிழ்நாடு, கர்நாடகா போன்றவிடத்தில் சரஸ்வதி பூஜை என்று அழைக்கின்றோம். இன்றைய தினத்திலே புதிய கல்வி தொடக்கம், புதிய மந்திர தொடக்கம், குருவிடம் தீட்சை வாங்குவது, புதியதாக கல்வி முயற்சிகள், வியாபார முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த விஜயதசமி அன்னைக்கு தொடங்கினா ரொம்ப சிறப்பாக அமையுங்கிறது பெரியவர்களுடைய வாக்கு. மற்றும் இல்லாம புதிய ஆன்மீக சாதனைகள் புரிய வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கும் இது மிக சிறப்பானது. குரு மந்திரம் வாங்குவதற்கு சிறப்பானது. இன்று என்ன நீங்க நல்ல காரியங்கள் செய்றீங்களோ, தான தர்மங்கள், கல்வி தானம், அன்னதானம், ஸ்வர்ண தானம், வஸ்திர தானம், கொடை தானம், பாதரக்ஷ தானம், கொடை தான் இப்போ ரெயின்கோட் தானம், வாகன தானம், இல்லை நம்ம கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நீங்கள் டொனேஷன் பண்ணுறது, சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல்கள், மற்றும் படிக்கும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குதல், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறது, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஏகபோக வெற்றியை கொண்டாடுங்க. இன்னைக்கு ஜபம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் மந்திரமும் பல ஆயிரம் முறை நீங்க கங்கை கரையில உட்கார்ந்து, இல்ல காசி விஸ்வநாதர் கோயில்ல உட்கார்ந்து, இல்ல பத்ரிநாத் கேதார்நாத்ல உட்கார்ந்து படிச்சா எவ்வளவு பலனோ அப்பேற்பட்ட சிறப்பான பலன் கிடைக்கும். நம்ம சேனல்ல நேத்திலிருந்து தேவி சப்தசதி உடைய பாராயணம் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நேற்று பிரதம சரித்திரம், அது பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தர சரித்திரம் என்று 3 பாகமாக இருக்கு. பிரதம சரித்திரத்தை நேற்று உங்களுக்கு அனுப்பிட்டோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு மத்தியம சரித்திரத்தினுடைய அனைத்து அத்தியாயங்களும் வரும். அத்தியாயமா வரும். தொடர்ச்சியா இது கேட்கணும். இது கேட்கறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எல்லா சக்கரமும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்னா, சஹசிராரா போன்ற அனைத்து சக்கரங்களும் கிளீன்ஸ் ஆகும். அதில் ஸ்டோர் செய்யப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ், எலிமெண்டல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். உங்கள் சக்கராஸ் எல்லாம் ரீஃபார்ம் ஆகும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம சக்கராஸ்னால தான் நம்ம உடலே இயங்குது. நம்ம ஃபிசிக்கல் பாடியை எந்த உடல் மெயின்டைன் பண்ணது பாருங்க. ஒரு மனிதர் ஒருத்தர் காலமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன ஆயிடுது? அவங்க ஃபிசிக்கல் பாடி அங்கேயே தான் இருக்குது. அப்போது அதை இயக்கக்கூடிய அஸ்ட்ரல் பாடி அல்லது அந்த எனர்ஜி பாடி தான் முக்கியம். அந்த எனர்ஜி பாடிக்குள்ளே தான் நம்ம மனசு ப்ளஸ் உயிரோட ஆத்மாவோட அதில் நிற்கிறோம். ஆகையாலே நம்ம உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய, நம்ம உடலை உற்சாகமாக இயக்கக்கூடிய அந்த ஷட் சக்கரங்களை ஊக்கப்படுத்தி நெகட்டிவ்ஸை கிளியர் பண்ணி, அந்த எனர்ஜிஸில் டேமேஜஸ் இருந்தால் அதையெல்லாம் சரி செய்து, இது எல்லாமே இலவசமாக நடக்குதுங்க. வெளியே போய் சக்கராஸ்க்கு ஹீலிங்கில் கேளுங்க. ரேக்கி, பிராணிக் ஹீலிங், அங்கெல்லாம் போய் சக்கராஸ் இம்பேலன்ஸ் எப்படி சரி பண்ணுவான்னு கேளுங்க. ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு, லட்சக்கணக்கான ரூபாய் கூட தேவைப்படும். ஆனால் இந்த சண்டி சப்தசதி பாராயணத்தை கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க ஸ்ரத்தையா. உங்களுடைய எனர்ஜி பாடி ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். நம்மக்கிட்ட எனர்ஜி இருந்தால் நம்ம எதை வேணால் அச்சீவ் பண்ணலாம். நம்ம முயற்சியால் மட்டும் அச்சீவ்மெண்ட் இல்லைங்க, வரம் வாங்குறது கூட ஒரு முயற்சி தான். பகவான் கிட்ட ப்ரேயர் பண்ணி நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது கிடைக்கணும்னா கூட பகவானுக்கு தரக்கூடிய வல்லமை உண்டோ? அவரால் தர இயலாதது ஒன்றுமே கிடையாது.
இதை உலகனைத்தும் அவர் கையில். அவர் என்ன வேணும்னா உங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணுமா கொடுப்பார், பணம் வேணுமா கொடுப்பார், திருமணம் நடக்கணுமா கொடுப்பார், வீடு இல்லையா சொந்த வேணுமா கொடுப்பார், உங்களுக்கு என்ன வேணும், வியாபார விருத்தி வேணுமா கொடுப்பார், எதிரிகளை அழிக்கணுமா கொடுப்பார், கடன் கொடுத்துட்டு திரும்பி வரலையா கொடுப்பார். என்ன வேணும்னாலும் அந்த வரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த இறைவனுக்கு, பரம்பொருளுக்கு உண்டு. ஆனா அதை ரிசீவ் பண்ற ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கா? அதுதான் கம்மியா இருக்கு. இருக்கு, போதிய அளவுக்கு இல்லை. அதனாலதான் நம்ம நினைக்கிறது மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை சரி பண்ண என்ன வழி? நல்லா தியானம் பண்ணணும். டே அண்ட் நைட் உட்காந்து முடியாது. தொடர்ந்து மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் 1,00,000 முறை, முடியாது. அஃபர்மேஷன் சொல்லணும், முடியாது. கோவிலில் போய் உட்காந்து ஒரு 10 நாள் தங்கணும், முடியாது. 3 நாள் தங்கணும், முடியாது. ஊருக்கு போய் 1 நாளாவது தங்கிட்டு வரணும், ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பிரச்சனை, அங்கே கூட்டம், நெரிசல். சுவாமியை பார்த்து நல்லா நமஸ்காரம் பண்ணி எனர்ஜி வாங்கலாம், நிற்க விட மாட்டாங்க. ஜெர்கண்டி 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 தான். ஒரு செகண்ட் உங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க. என்னங்க பண்ணுறது? எங்கேயும் அலையாதீங்க, வீட்டிலே உட்காருங்க. ஒரு சுத்தமான இடத்துல உட்கார்ந்து நல்ல ஒரு தர்ப பாயை விரிச்சுக்கிட்டு இந்த சண்டி சப்த சட்டியை ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு சிரத்தையாக கேளுங்க. 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, நீங்கள் நினச்ச விஷயம் முடிகிற வரையும் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நினச்சது நிச்சயமாக சித்தி அடையும். அந்த துர்கையின் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு நினைச்ச வரம் கிடைக்குங்க. இதில் ஒரு 10 பைசா செலவில்லைங்க. இந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு கூட நீங்கள் ஏதாவது சிரமப்பட்டீங்களா? இல்லை. இதே பாராயணம் நீங்கள் ஒரு பிராமணனையோ ஒரு சக்திய உபாசகரை கூப்பிட்டு நீங்கள் பண்ணணும்னா 50,000 இல்லாமல் நடக்காது. ஒரு குரூப்பாக வருவாங்க, பாராயணம் பண்ணுவாங்க. 1 நாள் இல்லை 3 நாள் 50,000 ரூபாய் செலவு பண்ணாமல் இந்த சண்டி பாராயணம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு நம்ம சேனலில் பக்தர்களுக்காக இலவசமாக அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இதை சிரத்தையாக கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட மனோபீஷ்டங்கள்லாம் நிறைவேறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த நவராத்திரி பூஜைகளில் நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸு அவங்களுடைய குடும்பங்கள்லாம் சிறப்பாக வாழணும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் நீங்கி இன்பங்களே வாழணும். அவங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும். அவங்க ஜெயிக்கணும். நிறைய செல்வம் கிடைக்கணும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவணும். அவங்களுக்கு வேண்டிய அனைத்தும் அந்த பகவதி அருளால் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இத்தோட இன்றைய விஷயங்களை பார்ப்போம். இந்த நவராத்திரி 10வது நாள் நவதுர்கா கொண்டாட்டமாக இருந்தால் மகாதுர்கா, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவியர்களின் கலவையாக இன்று சரஸ்வதியின் வடிவமாக ஆயுத பூஜையை நம்ம நிறைவு பண்ணுறோம். பெங்கால் போன்ற இடத்துல நம்ம இப்போ பிள்ளையார் சதுர்த்தினா என்ன பண்ணுவோம்? ஒரு கணபதி வாங்கின்னு வருவோம். 1 நாள் 3 நாள் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கிணத்துல போட்டுருவோம் இல்லையா? இதை விசர்ஜனம்னு சொல்கிறோம். அதே மாதிரி பெங்கால் சைட்லாம் பார்த்தீங்கன்னா துர்காதேவி ஆவாகனம் பண்ணி 9 நாள் பூஜை, நவதுர்கா பூஜையாக பண்ணிட்டு 10வது நாள் விசர்ஜனம் பண்ணிடுவாங்க. அது இந்த 10வது நாள். நம்ம வைணவர்களில் முறையில் பார்க்கும்பொழுது நமக்கு ஸ்ரீராமருடைய ராவணனை கொன்று பட்டாபிஷேகம் அடைய நாள். ஆகையாலே ராமரை நன்றாக வணங்க வேண்டியது, ராமபிரானை, சீதா மாதாவை, ராமாயணத்திலிருந்து பட்டாபிஷேக கட்டங்களை படிப்பது மிக நன்மையை நமக்கு பயக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி பூஜையாக நம்ம கொண்டாடுறோம். இதுலேருந்து புரிஞ்சுக்கங்க, ஞானமே அனைத்து முக்திக்கும் கைவல்யத்துக்கும் ஆதாரம். நம் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அஜ்ஞானமே. நினச்சி பாருங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? ஒரு கணமும் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஒரு டிஃபன் சாப்பிடலாமா, வெளியே போகலாமா, சினிமா பார்க்கலாமா, கோயிலுக்கு போகலாமா, இந்த வேலை செய்யலாமா, ஒவ்வொரு செகண்டும் டிசிஷன் எடுக்கிறோம். அந்த டிசிஷன் நம்ம அறிவை வச்சு எடுக்கிறோம். அப்போ நம்மளுடைய அறிவில் சரியான முடிவுகளை நம்ம எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போச்சுன்னா பின்னால் வருத்தப்பட்டு அது போச்சு இது போச்சேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம். ஸோ இந்த முடிவெடுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் யார்? அந்த சரஸ்வதி தேவி. ஆகையாலே அந்த சரஸ்வதி தேவியை பக்தியோட சிரத்தையோடும் நம்ம போற்ற வேண்டும். கல்வியே வாழ்க்கைக்கு ஆதாரம் என்பதை புரிந்து கொண்டு இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் கூட நல்லா படிக்கணும், ஞானத்தை நல்லா வளர்த்துக்கணும். படிக்கணும், வளர்த்துக்கணும் ஞானத்தை என்னும்போது ஏட்டுக்கல்வி ஆகிய, அதாவது இந்த உலகியல் கல்வி மட்டும் இல்லை, உலகியல் கல்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அதுதான் வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இருக்கு. ஆனால் இருந்தாலும் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அந்த ஆத்ம வித்தை அதுக்கு உண்டானதையும் நம்ம
வாழ்க்கையில கத்துக்கணும். சின்ன வயசுல வராதது எப்பவுமே வராது. ஆகையால் இப்போதிலிருந்தே தொடங்கி ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், தேவி பாகவதம் மற்றும் பல அஷ்டாங்க யோக வித்தைகளையும் யோக மார்க்கத்தையும் நம்ம முன்னோர்கள் நமக்காக பேணி பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கும் திருமூலார் திருமந்திரம் எவ்வளோ இருக்குங்க. திருக்குறள் எவ்வளவு சொல்ல நான் 4000 திவ்ய பிரபந்தம், 12 திருமுறைகள், அஷ்டாதச புராணங்கள், இதெல்லாம் நமக்காக நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்துங்க. நம்ம கிட்ட 1000 லட்ச கோடிக்கணக்கான ஆஸ்தி இருக்கு. இதுதான் உண்மையான ஆஸ்தி. அதை மறந்து பணத்து பின்னால ஓடிட்டு இருக்கோம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்ததே. இந்த பாட்டு கேட்காதவங்களே இல்லை. எங்க போனாலும் ஹிட்டு. ஆனா அதனோட பொருளை ஒரு தடவை சிந்தனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில பொருளை தேடி தேடி போறோம். கடைசியில அந்த பொருள் எங்க? அது கிடைச்சாலும் ப்ராப்ளம், கிடைக்கலனாலும் ப்ராப்ளம். ஆகையாலே இன்று முதல் பொருளோடு சேர்த்து அருளையும் வேண்டுவோம், அருளுக்காகவும் பாடுபடுவோம். நம்ம 24 மணி நேரத்துல ஒரு 2.5 மணி நேரம் 10% ஆஃப் த டைம் ஆன்மீகத்துக்காக ஒதுக்குவோம். இறை வணக்கத்துக்காகவும் அந்த அருளை பெறுவதற்காகவும் கூட நம்ம செய்வோம். ஒவ்வொரு மாதம் நாம் ஈட்டக்கூடிய பணத்திலே குடும்பத்துக்கே விரயம் செய்வது மட்டுமல்லாமல் ஒரு 10% அமௌண்ட்டு இறைவனுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நல்ல காரியங்கள், கோவிலுக்கு செல்வது, திவ்ய தேசங்களை பார்ப்பது, அன்னதானம் செய்வது, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக படிப்பது மற்றும் மற்றவர்கள் படிக்க வைப்பது, இப்படி ஆன்மீக தொண்டுகளுக்காகவும் ஒரு 10% நம்ம சம்பளத்தில் அல்லது வியாபார லாபத்தில் செலவு பண்ணுவோம். இப்படியாக இன்று முதல் நம் வாழ்க்கையில் ஒரு திருத்தம், ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்கினால் அடுத்த நவராத்திரி விஜயதசமிக்கெல்லாம் பெரும் புகழோடும் பெயரோடும் கல்வியோடும் கை நிறைய பணத்தோடும் மனதிலே நிம்மதி சந்தோஷத்தோடும் நம்ம அனைவரும் இருப்போம் என்று இந்த உரையை இதோட முடிக்கிறேன். அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள், சரஸ்வதி தேவி பூஜையின் வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இன்றைய மந்திரம், இன்றைய ஸ்டோரி நான் இன்னைக்கு பார்த்துட்டோம். இன்றைய என்ன மந்திரம் சாண்ட் பண்ணணும், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்தோத்திரங்களை கேட்கறதுனால நன்மை கிடைக்கும், எல்லாமே வரிசையாக வரும். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி, வணக்கம். நீங்கள் இல்லைன்னா இந்த சேனல் இல்லை. நீங்கள் தான் எங்களை ஊக்கப்படுத்துகிறவங்க. நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க. வேறு எந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு தேவைன்னு எனக்கு ஸ்பெஷலாக என்னுடைய இதில் தனியாக போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய பிரேயர்ஸ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.